தற்போதைய செய்தியை பார்க்கிறோம். பிள்ளையார்பட்டி கோயில் அறக்கட்டளையில் முறைகேடு என கூறி வழக்கு தொடுக்கப்பட்டு இருப்பது தொடர்பாக விசாரணை ஆணையம் அமைத்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. வழக்கு குறித்த கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் கருணாகரன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். கருணாகரன், இந்த வழக்கினுடைய பின்னணி என்ன? உத்தரவு குறித்த விவரம். காயத்ரி, அதாவது புகழ்பெற்ற அந்த பிள்ளையார்பட்டி விநாயகர் கோவில் அறக்கட்டளைக்கு சொந்தமான நிலங்களில் அளவீடு செய்வதற்காக அந்த அறங்காவலர்கள் மோசடியில் ஈடுபட்டதாக காரைக்குடி குற்றப்பிரிவு சிவகங்கை குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தனர். இந்த வழக்கில் தங்களுக்கு முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனுவை விசாரித்த அந்த மனு நீதிபதி ஸ்ரீமதி முன் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது இந்த மனு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது, இவர்களுக்கு இது குறித்து ஒரு விசாரணை ஆணையம் அமைக்க வேண்டும் என்று மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுக்களை விசாரித்த நீதிபதி ஸ்ரீமதி பிறப்பித்த உத்தரவில் பிள்ளையார்பட்டி கோவில் அறக்கட்டளையில் முன்னாள் அறங்காவலர்கள் 1,76,00,000 மோசடி ஈடுபட்டதாக புகார் எழுந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் அந்த கோவிலுக்கு தற்பொழுது எவ்வளவு சொத்து உள்ளது, எங்கெங்க உள்ளது, எவ்வளவு நகைகள் உள்ளது என்பது குறித்து ஆய்வு செய்ய வேண்டிய சூழல் உள்ளது. எனவே இது குறித்து ஆய்வு செய்ய ஓய்வு பெற்ற நீதிபதி சிவஞானம் தலைமையில் ஒரு ஆணையம் அமைக்கப்படுகிறது என உத்தரவிட்டார். மேலும் இந்த ஆணையத்திடம் பாதிக்கப்பட்ட நபர்கள் புகார் தெரிவிக்கலாம், ஓய்வு பெற்ற நீதிபதி அறங்காவலர்களிடம் விசாரணை நடத்தலாம் என வழிகாட்டுதலை வழங்கி இது குறித்த அறிக்கையை வருகிற ஜனவரி மாதம் 30ஆம் தேதிக்குள் ஓய்வு பெற்ற நீதிபதி உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். காயத்ரி, நன்றி கருணாகரன், கூடுதல் தகவல்களுக்காக.